நண்பர்களே உசுபேத்திரன்ட்ட உம்மனும் கடுப்பேத்திரன்ட்ட கம்மனும் இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்மன் இருக்கும். ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷிட் கண்டென்ட்ஸ் அண்டு ஹிட் கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அப்படி தான் பார்க்க போகிறோம். கஷ்டம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டா என்ன சார் பகுடெட்டு தேவார் முடி முட்டி கண்ணாடி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷிட் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஊடுருவிக்கிட்டே இருக்கிறாங்க. புதுசு புதுசாக எங்கிறது வரானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. யாரா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, இந்த அவனுங்க வீடியோ எல்லாமே நான் சஜஷனில் எப்படி வருது, எதுக்கு வருது எதுவுமே தெரில எனக்கு. இப்போது அந்த ஷிட் கண்டென்ட்ஸ் போடுற ஒரு 4-5 பேர் எடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து யாருன்னா டாக்டர் திவாகர். ஒரு ப்ரொஃபைலில் வந்து ஃபிசியோதெரப்பி இஸ் நாட் அ ப்ரொஃபஷன், இவர் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறவர் போல். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்லா படித்து நிறையா இது பண்ணவர் வந்து இந்த மாதிரி ஏன் பண்ணுறாரு அப்படின்லாம் தெரில. அவருக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படின்றாரு. ஆனால் அந்த இதுதான் ரொம்ப இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டு இந்த சஞ்சய் ராமசாமி வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தார். இப்போ கூட இவர் ஏதோ படத்தில் கூட ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிலாம் வந்துச்சு. ஹீரோ யாரு ஹீரோ யாருன்ற இதுதான் ராங் கால்ன்ற ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த படத்துக்கு வந்து ராங் கால் அப்படின்னு பேர் வச்சது பிறகு ராங் கேஸ்டிங் கால் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா செட் ஆகும். அடுத்து அந்த கிரியேட்டர் யாரு அப்படின்னா பில்லாராம் 8002. இவர் வந்து ஒரு டிரைவர், ஒரு டாடா ஏசி வச்சு டிரைவர் பண்றாரு. இதுதான் அவர் ரெடி பண்ண வண்டி, இதுக்கு தான் டிரைவரா இருக்காரு. அடுத்து கலர் லைட்டு நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம்ல. இன்னும் ஒரு அப்டேட், இன்னும் வர அப்டேட். எங்க உட்காருவ? டோருக்கு ஸ்டிக்கரு, சைட் டோருக்கு வர ஸ்டிக்கரு என்னடா போட்டு வச்சிருக்க? வேலை ஆயிட்டு இருக்கு. அடுத்து கலர் லைட். என் பொண்டாட்டி மீனாவா? இது வந்து இவரோட டாடா ஏசி கூட இல்ல, இது வந்து ஒரு வாடகைக்கு எடுத்து ஓட்டுற. அப்ப இவரோட ஓனர் எவ்வளவு பெரிய, எப்படி இதெல்லாம் அலோவ் பண்றாருன்னு தெரியல. செலவு பண்ணலாம் யோசிக்கவே மாட்டேன். எங்க டீசல் திருடின காசு சொல்லிருப்பாரு. பெட்ரோல் போட சொன்னாங்கம்மா, நான் இவ்வளவு ரூபாய்க்கு போட்டுட்டு இந்த ரூபாய் வந்து நான் ஆட்டே போட்டேன். ஆமா, அதெல்லாம் போலீஸ் கண்ணில் மாட்டும் வரை இவரோட வீடியோ எல்லாரும் ஷேர் செய்யவும். அடுத்த ஒரு அப்டேட்னா அந்த வண்டி சீஸ் ஆயிருச்சு, இன்ஜினே சீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ வர போட்டுக்கிட்டு இருந்தாரு. அழுகுற மாதிரிலாம் போடுற பிரச்சனையே இல்லை. இத்தனை வாங்கி கட்டினதுக்கு ஆயில் வாங்கி ஊத்திருக்க கரெக்டு தான். டாடா ஏசி அவ்வளோதான் போங்க, நம்மளை முடிச்சுட்டாங்க 35,000 ரூபாய். இவரை கலாச்சி ஒரு குரூப் ஆஃப் மென் கலாச்சி வீடியோ போட்டிருக்காங்க, அதை பாருங்க. ஓனரே பெரிய அளவு இருக்கிறாரு, மும்பை கிளம்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா காசு வச்சு வண்டிக்கு வீல் கப்பே கொம்பே நம்மதான் நாங்கதான் வந்துட்டோமா, வேலை வந்துருக்கோம். நாங்கதான் உழைப்பு. ஒரே தூக்கமே இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தான் 24 மணி நேரம் ஒரு போட்டு தூக்கம் இல்லம்மா. என்ன பண்றது, கட்ட தூக்கம் வந்துதான். பெரிய வண்டி கல்லு இப்படிதான் பேசக்கூடாது. பெரிய வண்டி கொடுத்துருக்காங்கம்மா ஓனரே. நம்மள நம்பி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. எங்க போறேன், என்ன பண்றேன் எல்லாமே சொல்லுவாரு. போறோம் உழைப்பு. டைமிங்களோடனா நான் தான். இவரோட ஸ்பெஷலைஸ்டு டயலாக்கே ஆனா நம்ம தான். நான் அடுத்த பேஷண்ட் யாரு அப்படின்னா ஆக்டர் நிரஞ்சன். இவருக்கு நீங்களே பாருங்க. ஒரு சைடு பார்த்தா பாவமாகவும் இருக்கும், சில டைம் ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரியும் இருக்கும். யாராவது சொல்றாங்களா இல்ல சொல்லலையா அப்படின்னு தான் தெரியல. நான் வந்து ஆனா இஸ் கோயிங்
சூஸ் பேஷன், ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நீ இவ்வளோ பண்றியே, இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மேபி நீ நல்ல ஆக்டர் ஆக சான்சஸ் இருக்கு. யாரு திடீர்னு இதுவாக இருக்கானுங்க, திடீர்னு செலிபிரிட்டி ஆயிடுறானுங்க. யார் எப்படி ஆவான்னு யாருக்கு தெரியும். ஓ திருடனை திட்டாதே, நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க. ஆனா இவர் யாரு ஆக்டர்ன்னு நம்ப வச்சாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவர் வந்து நிறைய ஆக்ட்ரஸோட போட்டோலாம் எடுத்திருக்காரு. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் போவாங்களா, அது கூட்டமா இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க நிற்கிறான், அது மாதிரி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு போஸ்ட்ல பார்த்துருக்கேன் அவர். அப்போ வந்து எல்லாரும் ஆக்டரோட போட்டோலாம் எடுத்துட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோ, போட்டோ எடுத்தா நீ ஆக்டர் ஆகிட மாட்டேன், நல்லா நடிக்கணும். என் ஃப்ரெண்டும் ஒருத்தவன் இருக்கான், நடிப்பான். கீழே ஏதோ கொட்டி கிடக்கு, கொஞ்சம் ஓரமா படுக்கலாம், மூஞ்சிலாம் அப்பிக்கிச்சு. இதுக்கு பேர் ஜோக்கா? இந்த மாதிரி நிறைய பேர் ஊடுருவிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நடுவில் ஒரு 2-3 வீடியோஸ் ஓகே நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி 2-3 குட் கண்டென்ட் வீடியோஸ்லாம் கிடைக்கிது. இந்த பொண்ணு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லக்ஸ் ஃபுட் ஸ்டார் மாதிரி ஹோல்சமாக இருக்கும் உங்கள் வீடியோ. இந்த பொண்ணு வீடியோ எல்லாமே நான் பேசுகிறதே ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிக்கிட்டு ஜஸ்ட் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க. இந்த பொண்ணோட ப்ரொஃபைலே என்னோட ப்ரொஃபைலோட நல்லா. இன்னும் நான் ஒருத்தவன்ட்ட ஒரு வீடியோ எடிட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் தரகமா. இதில் வேற யார்ட்டையோ அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நான் அந்த ஒரு இன்ட்ரோ வீடியோ வருன்றதுக்காக அவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு வேற இருக்கேன். இவன் முட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் உள்ள கொஞ்சம் பொருளை வச்சு குல்ஃபி செஞ்சிடலாமா? ஒரு கியூட்டா இருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். குல்ஃபி செம்மையா ரெடி ஆயிருக்கு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த பொண்ணு நிறைய சமைக்கிற வீடியோ எல்லாமே நிறைய போட்டுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லை, நான் ட்ரை பண்ணதே இல்லை. மேபி யாராவது ட்ரை பண்ணா கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு மாதிரி இது பேசுறதே ஒரு மாதிரி ஹோல்சமா ஒரு குட் வைபா இருக்கு. நீ கொடமிளகா வச்சு சட்னி செய்ய போறோம், செஞ்சிடலாமா? நல்லா ஊத்திக்கலாம். நல்லா பூண்டு பருப்பு போடலாம். கொஞ்சம் இஞ்சி, 4 பூண்டு, பெரிய வெங்காயம் போடலாம். 4 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, தக்காளி, கொடமிளகா செஞ்சிடலாம். இது மிளகா செஞ்சிடலாம். கொடமிளகா நிறைய வேணும். 10 ஸ்பூன் போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தேங்காய் செஞ்சிடலாம். தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிடலாம். உப்பு போட்டு அரைச்சிடலாம். உப்பு கரெக்டா இருக்கு, சாப்பிட்டு பார்த்துடலாம். குழந்தைங்கன்னா இப்படி இருக்கணும். ஆனா அடுத்து வந்து சன்னி பாய் கி சாய் அப்படி, இது வந்து ஒரு இந்திக்கா வடக்கன் மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து வடக்கர் டீ கடை வச்சிருக்காரு. அதுல வந்து அவர் வந்து அந்த டீக்கு ப்ரொமோஷன் பண்ற எடிட்டிங் சூப்பரா இருக்கு. இதுல இருங்க, ப்ரொமோஷன் பண்ற விதமும் சூப்பரா இருக்கு. मैं तो कर गया लेकिन இது மாதிரி நிறைய இதே மாதிரி டிரான்சிஷன் வச்சு நிறைய போட்டுருக்காரு. பாப்போம். क्या हाल है, चाय पियो आके? புதுசா யோசிக்கிறீங்களா? ஒரு பேசுறது என்ன பேசினாலும் புரியல. பட் மார்க்கெட்டிங் லெவல். ஓகே, that's all for the video guys. Subscribe பண்ணுங்க.